வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாகவும் பக்கம் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மற்றும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து கேட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக அமேசானில் இருக்குது. அதோட லிங்க் நான் வீடியோக்குள்ளே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே போல் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் மற்றும் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேட்ஜெட் சூப்பர் செல்ஸ் கேபிள். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு யூஎஸ்பி டேட்டா கேபிள் மாதிரி தான் இருக்கும். இதில் நமக்கு அட்வான்ஸாக நமக்கு மேக்னெட்டிக் கொடுத்துருக்கிறது நாங்கள். ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர் ஒயர் எப்போவுமே கீழே தொங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கேட்ஜெட் பிடிக்கும். ஏன்னா நமக்கு மேக்னெட்டிக் கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் இந்த ஒயரை ஃப்ளோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இருந்துக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு சி டைப் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் நீங்கள் சி டைப் சார்ஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நமக்கு இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது இந்த யூஎஸ்பி கேபிள். அதே போல் நீங்கள் மொபைல் இருந்து நீங்கள் சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். அதே போல் இதோட லென்த்தாக பார்க்கையில் நமக்கு 0.9 மீட்டர் இருக்குது. ஸோ ரொம்ப லென்த்தாக யூஸ் பண்ணுறவங்க, அதாவது சார்ஜர் படுத்துக்கிட்டே சிலர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி டேட்டா கேபிள் கண்டிப்பாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் சொல்லலாம். வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்மளோட அடுத்த கேட்ஜெட் ட்ராவல் இது நமக்கு ஒரு எமர்ஜென்சி லைட் அப்படின்னே சொல்லலாம். நார்மலாக நம்ம வீட்டில் நைட் டைமில் பவர் போச்சுன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். உடனே நம்ம டார்ச் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த டார்ச் ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ட்ராவல் லேம்பை வாங்கி உங்கள் மொபைலில் டார்ச் லைட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நேராக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், நல்ல பவர்ஃபுல்லான ஒரு லைட்டை ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் படிக்கும்போதோ இல்லை நீங்கள் வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கும் போதோ பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் லேம்ப் நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் எந்த நைட் டைமில் ட்ரெக்கிங் போகிறீங்க, ஸோ அந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ட்ராவல் லேம்ப் உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஐஃபோன் மற்றும் ஆண்ட்ராய்டு எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இது செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு அதை ட்ராவல் லேம்பை வாங்கி நீங்கள் அந்த மொபைலில் ஜஸ்ட் நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான லைட்டு ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய அடுத்த கேட்ஜெட் திங்கிங் மைன்கிராஃப்ட். ஸோ இந்த கேட்ஜெட்டில் நமக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட் சேம் டைமில் 2 மொபைலுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 2 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்ஜெட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்மால் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம 0 வாட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கும். ஒரு சிலருக்கு நைட் டைமில் லைட் போட்டு தான் தூக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி யூஸர்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கேட்ஜெட் பிடிக்கும். ஸோ இதோட லிங்க் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த கேட்ஜெட் ட்ராக். இது ஒரு செம்மையான கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் 360 டிகிரி ரொட்டேட் மோடில் நம்ம வீடியோ இது ஈஸியாக கேப்சர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏஐ கேமரா இருக்குது. யூஎஸ்பி மூலமாக இது சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க, பட் அதை தவிர்த்து ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேட்ஜெட் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த இடத்துக்கு ஈஸியாக இது ரொட்டேட் மோடில் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கும். இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா பை பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த கேட்ஜெட் சோலார் பேப்பர். இது என்ன சோலார் பேப்பர் அப்படின்னு நினைப்பீங்க. நார்மலாக நம்ம பார்த்த யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சோலார் பேனல் இருக்கு இல்லையா, அதே போல் தான் நமக்கு சோலார் பேப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளோட மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப லாங் ட்ரைவ் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பவர் பேங்கை கொண்டு போவீங்க. அந்த பவர் பேங்கில் லிமிட் இருக்கும் இல்லையா, ஸோ 10,000 இல்லை 20,000 மெகாஆம்ஸ் பேட்டரியாக இருக்கும். அது 1 or 2 டேஸில் தீர்ந்து போய்டும். ஸோ அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணணும் இல்லையா, அப்போ நமக்கு பவர் சோர்ஸ் இல்லாத பட்சத்தில் இந்த சோலார் பேப்பர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நீங்கள் எதாவது காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் எது போகும்போதும் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக ஐஃபோன் மற்றும் ஆண்ட்ராய்டுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் பேட்டரி எல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு சோலார் பேனலில் டேரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம மொபைலுக்கு சார்ஜ் ஆகும். நீங்கள் ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்.
அதே போல் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஐபேட் மற்றும் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் அதே போல் ஸ்பீக்கர் ஸோ எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அட்வான்ஸான ஒரு கேட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேட்ஜெட் சொல்லலாம். இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அமேசான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் ஈஸியாக பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கடைசி கேட்ஜெட் நம்ம பார்க்க போகிறோம். அதான் ஆட்டோம்ஸ் எக்ஸ்எஸ் எமர்ஜென்சி ஃபோன். இது நமக்கு ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு மினி பவர் பேங்க் அப்படின்னே சொல்லலாம். எமர்ஜென்சி பர்பஸ்க்காக கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் இல்லை எங்கேயாச்சும் போகிறீங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா அட் சேம் டைமில் உங்கள் மொபைலில் சார்ஜ் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ பவர் சோர்ஸ் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இந்த கேட்ஜெட் கண்டிப்பாக கை கொடுக்கும். இதை நீங்கள் ஈஸியாக கீ செயின் மாதிரி எங்கனாலே கொண்டு போய்க்க, அதாவது பைக்கில் இல்லை வந்து காரு இல்லை பேக் எங்கனாலே ஈஸியாக கீ செயின் மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணால் 3 மந்த் வரைக்கும் வரும். அதே போல் இதோட பேட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 800 மெகா ஆம்ஸ் பேட்ரி இருக்குது. இதை நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதிலே நீங்கள் சார்ஜ் போட்டுகிட்டே இருந்தால் ஸோ அந்தளவு நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நீங்கள் எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேட்ஜெட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கேட்ஜெட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வீடியோ வேணும் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கான வீடியோ நம்ம போடுவோம். இப்போ சொன்ன எல்லா கேட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஈஸியாக பை பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே காய்ஸ், டேக் கேர், பை பாய்.